வணக்கம். இந்த வீடியோ யாரை பற்றினா, நான் பெருசாக மதிக்கிற அண்ணன் தலைவர் திருமாவளவன் பற்றி தான். அவர்கிட்ட தம்பியா சில கேள்வி. ஏன்னா சமகால அரசியலில் பல விஷயம் நடக்குது, அது எனக்கு உள்ள பல குழப்பத்தை கொடுக்குது. அதை பற்றின சில கேள்வி. கேள்வி, அண்ணன் சொன்ன கருத்துக்கு வைகோ அவர்கள் அந்த கருத்துக்கு அவருக்கு நோபல் பரிசே கொடுக்கலான்னு நக்கலாக சொன்னார். அதுக்கு வைகோ ஐயா மேலே யாருமே கோவப்படலை, கட்சிக்காரங்களும் கோவப்படலை, யாருமே கோவப்படலை. இந்த வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தா எல்லாரும் கடுமையாக கோவப்பட்டிருப்பாங்க. ஏன் வைகோ ஐயா மேலே கோவமே வரல. அமித்ஷா ஐயா அண்ணனுக்கு பர்த்டே விஷ் பண்ணதா சொன்னார். அதில் அண்ணன் ஜாதகத்தில் இருக்கிற டேட்டை வச்சு பர்த்டே விஷ் பண்ணதா சொல்றாரு. ஜாதகத்தை தூக்கி போடணும்னு சொன்ன ஒரு தலைவர் ஜாதகத்தின் அடிப்படையில் பர்த்டே டேட்டு சொல்றது ஜாதகத்தை நார்மலைஸ் பண்ற மாதிரி இல்லையா? அமித்ஷா ஐயா பர்த்டே விஷ் பண்ணாருன்னா போன ஆட்சியில் ஏன் விஷ் பண்ணல, இந்த ஆட்சியில் ஏன் விஷ் பண்றாரு? போன ஆட்சியில் எதிரியா இருந்த நம்ம இந்த ஆட்சியில் எதிரியா இல்லையா? இல்லை போன ஆட்சியில் அவர் விஷ் பண்ணாருன்னா அதை இப்போ சொல்றதுனால பரவாயில்ல, அமித்ஷா ஐயா நல்லவர், பிஜேபி நல்லவங்க, அவங்க ரொம்ப சாஃப்டானவங்கன்னு ஒரு சாஃப்ட் தாட் எனக்குள்ள வருது. அந்த மாதிரி தாட்டு மக்களுக்குள்ள வருமா வராதா? சமீபத்தில் சிஎம் சார் சொன்னாரு, கரூர் சம்பவத்தில் என் மேல பழி போட்டுட்டாங்கன்னு, காவல்துறை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலன்னு சிஎம் சார் சொன்னாரு. அது உண்மையா பொய்யா? ஏன்னா கரூர் சம்பவத்தப்ப அண்ணன் வன்னியர்ஸோ இல்ல விசிகாவோ கடுமையா சிஎம் சாரை விமர்சிச்சாங்க. அந்த விமர்சனம் உண்மையா பொய்யா? இல்ல அவர் சொல்றது உண்மையா பொய்யா? இல்ல இது தொடர்பா நான் ஏன்பா கருத்து தெரிவிக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அது நியாயம். ஆனா அதே பேச்சுல சிஎம் சார் பகவதி பட டைலாக் டாக்லெஸ் ஒர்க் மோர்னு பேசினாரு. அதை பத்தின கருத்தை அண்ணன் பொதுவெளியில ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கு கொடுக்குறப்ப இதுக்கு ஏன் கொடுக்க கூடாதுன்ற கேள்வி எனக்குள்ள வருது. அந்த கேள்வி வர்றது தப்பா? ரைட். சிஎம் சார் RSS குழந்தைன்னு அண்ணன் அப்ப சொன்னாரு. இப்ப அவர் மாறிட்டாருன்னு சொல்றாரு. ஓகே, அப்புறம் அவர் பிஜேபியை எதிர்த்து பேசலன்னு கேட்டதுக்கு நாங்க பிஜேபியை எதிர்த்து பேசுறோம்ல, அதை அவர் அங்கீகரிக்கிறாரு, அமைதியா இருக்கிறாருன்னு அண்ணன் தலைவர் திருமா சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா அண்ணன் அங்கீகரிக்கிற அளவுக்கு பெரிய தலைவர் இந்தியாவில் யாரும் இல்லைன்னு நான் நம்புறேன். டிவிக்கு சப்போர்ட் பண்ணணும்னா எதுக்காக சப்போர்ட் பண்ணணும்? அவங்க கூட்டணியில் இருப்போம்னு அண்ணன் சொல்றாரு. ஏன் இருக்கணும்? எதன் அடிப்படையில் இருக்கணும்? என்ன நிலைப்பாடு? எந்த விஷயத்துல அவங்க சரியா இருந்துட்டாங்க? இப்ப கூட வந்தே மாதரம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதை பத்தின நிலைப்பாடு என்ன? பக்ரீத்துக்கு பொது இடத்துல மாட்டுக்கறி வெட்டக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு, மாடுகளை புடிச்சுன்னு போனாங்க. அதோட நிலைப்பாடு என்ன? இஸ்லாமியருக்கு 3% இடஒதுக்கீடு, அதை பத்தின தீர்ப்பு, அதோட நிலைப்பாடு என்ன? டிவிக்கு அமைச்சர் ஸ்கூல்ல பெண் குழந்தை கிட்ட பேட் டச் பண்ணாரு, அது குட் டச்சா பேட் டச்சா? அப்புறம் அமைச்சர் ஒருத்தர் பழைய வீடியோல மாத்திரை நசுங்கினாரு, அது சரியா தப்பா? டிவிக்கு கட்சிக்காரங்க பல பேர் பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, பல வழக்கு இருக்குது, அதை பத்தி பேசலாம் பேசக்கூடாதா? இப்படி பல கேள்வி இருக்கு. அப்படி இருக்க எதன் அடிப்படையில் டிவிக்கு சப்போர்ட் பண்ணோம்? டிவிக்கு சரியா இருக்கிறாங்க, அவங்க RSS குழந்தை இல்லைன்னு அண்ணன் சொல்றாருன்ற கேள்வி இருக்கு, குழப்பம் இருக்கு. இந்த கேள்வி கேட்டதுனால என் மேல ஒரு கோவம் வந்துச்சுன்னா, இந்த கோவம் வைகோ ஐயா மேல ஏன் வரல? அப்படி வைகோ ஐயா மேல கோவம் வராம என் மேல கோவம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு நோபல் பரிசு கொடுங்க.